இன்னைக்கு வந்து ஏஞ்சல் ப்ரீடிங் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி எக்கு நெறையா வச்சுட்டு, அந்த டைல்ஸ்ல நெறையா வச்சுட்டு, இது நான் ஓப்பன் பிளேஸ்ல தான் வச்சிருக்கேன். நம்ம பிரிட்ஜ் பாக்ஸ் மேலேயே சும்மா வச்சு விட்டேன். அதுலயுமே நல்லா பேர் செட் ஆயிட்டு. இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து இது கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேரா நான் வாங்கல. ஸோ ஒரு டைம் நான் வந்து ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கும்போது ஒரு அக்வாரியம் ஷாப் பார்த்தேன். அதில நான் உள்ள போச்சுல, அப்போ நெறைய ஏஞ்சல் ஃபிஷ் வந்துருந்து. அப்போ வெல்டெயில் ஏஞ்சலும் வந்திருந்து. அதில ஒரு பேர் வந்து மேல், ஃபீமேல் நான் வந்து ஐடென்டி பண்ணி தான் எடுத்தேன். அதுவும் இங்க வந்து என்ட்ட ஒரு 2 வாரம், 3 வாரம் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா செட் ஆயிட்டு. அப்புறம் இன்னைக்கு நெறைய எக் வச்சாங்க. அதத்தான் ஒரு காணொளியா பதிவு பண்ணேன். அதுக்கப்புறம் இதில ஆல்ரெடி நம்ம வந்து ப்ளூ ஏஞ்சல் ப்ரீடிங் ஒண்ணு பேர் வச்சிருந்தோம். அது வந்து மேல் வந்து இன்ஃபெர்டிலேஷன் அதனால வந்து ஒரு 5 டைமுக்கு மேல நம்மள்ட்ட எக் வச்சு, அதிலருந்து ஒரு குஞ்சுகள் கூட எடுக்கல. இது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதனால நான் செட் பண்ணேன். நம்மள்ட்ட நல்லா செட் ஆயிட்டு, ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த எக்லாம் ஹேட்ச் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத பொறுமையா தான் இருந்து பார்க்கணும். ஸோ இதோட அப்டேட்டு அடுத்த பார்ட் 2வா நான் அப்டேட் பண்றேன். ஸோ நம்ம இது வந்து ப்ரீடிங் பேர். இது வந்து சேல்ஸுக்கு இல்ல. அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நெறைய பேர் கேட்டீங்க இது சேல்ஸுக்கு இருக்கான்னு. சேல்ஸுக்கு இல்ல. ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா நம்மளோட சேனல்ல இன்னும் ஒரு 2 நாள்ல அப்டேட் பண்றேன்.